கல்யாணம் ஆகாம இருந்திருக்கலாம். கல்யாணம் ஆனதுல ஒரு காட்டேரிய கல்யாணம் பெண் கூட்டிட்டு வந்திருக்கேன். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமாச்சு ஏதாச்சும் இப்படி இருக்கலாம்னு நினைச்சேன். ஆனா அவன் கோச்சிட்டு அக்கா வீட்டுல போய் உட்காந்துருக்கா. அப்படி இப்படி கூட நடக்காது போலயே. ஓ, தண்ணி பாத்தைய வேற விட்டுட்டு போய் எடுத்துட்டு வரலாம். ஏன்டி இப்படி பிடிச்சிருந்த? ஏன்னா நான் நாளைக்கு இருக்க மாட்டேன். ஸோ நான் கொடைக்கானல் போகிறேன் டூருக்கு. அதான் நீ கவனிச்சுட்டு போகலாமேன்னு வந்தேன். ஆனால் நீ ஏதோ சோனா மீனா கூட தான் பழகலால. கவனிக்கிறதுனா நல்லா கவனிச்சுக்கோ மாமாவை. இதுதான் எனக்கு உன்கிட்ட பிடிச்சிருக்கு. உண்மை இது ஏதோ குழந்தை மொத்தம். லிப்ஸோட லிப்ஸ், லிப் டு லிப்பு. ஒத்தட்டோட வளர்ச்சி கொடுக்கணும். அதுதான் ஹஸ்பண்ட் அண்ட் கிஸ். இது குழந்தை கிஸ். எனக்கு எல்லாருக்கும் கிஸ் கொடுத்த பழக்கம். எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை. வேணா இந்த கிஸ் வாங்கிக்கோ. பழக்கம் படுத்திக்க. பொறுக்கி தான் என்கிட்ட காட்டுறேன். பொறுக்கி மாதிரி நடந்து காட்டட்டுமா? சரி வேணாம். நாமே டூருக்கு போயிட்டு வந்துதான் இப்ப நான் வந்திருக்கேன். கேக்குறதுக்கு இப்ப நீ உண்மையை சொல்லியா? என்ன உண்மை சொல்லணும்? இல்ல, திடீர்னு நான் உனக்கு கிடைக்காம, அதாவது ஐ மீன் நான் பூமிக்கா பின்னாடி போயிட்டேன்னா நீ என்ன பண்ணுவ? வேற யார் கூடச்சும் போயிடுவியா? என்னாச்சு? கிட்ட ஒன்று சொல்றேன். நீ மட்டும் எனக்கு கிடைக்கலன்னா நான் செத்துருவேண்டா. அது சும்மா ஒரு பேச்சுக்கு தான் கேட்டேன். கேட்கறது பேச்சுக்கா இருந்தாலும் எனக்கு அது ஹேர்ட் ஆகுதுடா. நீ இன்னொரு பொண்ணு கூட போயிடுவேன்னும் போது எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா. ஏன்னா நீ ஏற்கனவே பூமிக்கா ஒருத்தர் லவ் பண்ண. அப்புறம் நான் கடவுள் ஏதோ அவங்களை பிரிக்க வந்த மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் என்னை விட்டுட்டு போயிட்டு போய்க்கு உலகத்துல இருக்க மாட்டேன். அது நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன். நீ என்னை விட்டுட்டு போயிட்டா நானும் சுத்த வேண்டாம். எனக்கு என்றைக்குமே ஒருத்தனுக்கு உண்மையாக இருந்துட்டு இன்னொருத்தனுக்கும் உண்மையாக இருக்க பிடிக்காது. புரியும்னு நினைக்கிறேன். உன்னை நம்பினதுனால தான் என்னை உனக்கு முழுசாக கொடுத்த. புரியும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு நடக்கும்போது எல்லாமே நான் உன்னை நம்பி தான் எல்லாத்தையும் முழுசாக கொடுத்தேன். நான் என்னையவே உனக்கு இப்போ முழுசாக தான் கொடுத்துருக்கேன். ஆனால் நீ இப்படி சொல்லும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. தயவு செஞ்சு இப்படிலாம் பேசாத. சாரி மேதா, நான் ஏதோ பேச்சில் தான் கேட்டேன். ஆனால் நீ இவ்வளோ ஹர்ட் ஆகுவேன்னு எனக்கு தெரியாதுடி. இதுக்கு மேலே நான் இப்படிலாம் பேச மாட்டேன்டி. ஐ லவ் யூ டி. அலைக்குட்டி, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் குட்டி. போய் தூங்குங்க. அம்மா வந்துடுறேன். ஆமா மந்தா தூங்கணும். அம்மா வந்துடுறேன். ஆமா நினைச்சிருக்கேன். நீ இங்க இருக்கிறது யாரும் இல்லை. அம்மா அப்பா யாரும் எனக்கு தெரியாது. நீ ரோட்ல வரும்போது தான் ஒரு குப்பை தொட்டியில் கலந்த கலை அதை நீ எடுத்துட்டு வந்த. அம்மா மன்னிச்சிடா. நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். என்னாலும் இனிமேல் கஷ்டப்பட மாட்டேன். ஆனால் ப்ரெக்னென்ட் ஆனதுக்கு காரணம் யாருன்னா அவன் யாருன்னு தெரியாது. மழைனால தான் நாங்கள் இந்த வீட்டுக்குள்ளே வந்தோம். ஆனால் அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்ததை நான் கவனிக்கல. அதனால தான் என் வாழ்க்கையை அவன் பறிகொடுத்துட்டேன். ஆனால் இது உனக்கு தெரியவே கலை. இப்போதைக்கு உன் அப்பா சாமிக்கிட்ட போனதாகவே இருக்கட்டும். ஆனால் எங்கே இருக்கான்னு கூட தெரியல. ஐயோ, இதுக்கு என் கடவுளை எவ்வளோ ஒரு கஷ்டம் சோதனை. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க.
எப்படி போகிறதுன்னு தெரியுமா? ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போய் லெஃப்ட் கட் பண்ணிவிட்டு திரும்ப ஸ்ட்ரைட்டாக போய் ரைட் சைடு ஒரு 3 ஸ்டோர்ஸ் தள்ளி ஜிஹெச் இருக்குது. ஓ, நான் இந்த ஏரியாவுக்கு புதுசு, அதான். இன்னொன்று ஒன்று கேட்டால் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே? எதுவும் நினச்சிக்க மாட்டேன், சொல்லுங்கள். முடி இப்படி இவ்வளவு லென்த்தாக இருக்குது, அதுவும் அழகாக இருக்கீங்க, இவ்வளவு லென்த்தாக வச்சுருக்கீங்க, அதான் இப்படி வந்து எனக்கு எப்பயுமே இப்படி தான் முடி ஓவராக வளரும், கட் பண்ணி விட்டாலும் வளருங்க. ஓ, ஆனாலும் நல்லா தான் இருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல். தேங்க்யூ. சின்ன ஏதாச்சும் ப்ராப்ளமா? ஏதோ ரொம்ப நாள் தொலைந்து போன உறவு எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்கட்டும். உங்களுக்கு ஏதோ ஒரு உறவு கிடைக்க போகுது. எக்ஸ்கியூஸ் மீ, என்னால் இந்த டூருக்கு வர முடியாது. எல்லாருமே டூருக்கு வந்து தான் ஆகணும். இங்கே வர முடியாதுன்னா என்னால் எதுவும் பண்ண முடியாது. சரி,